26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மீனம் அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்குமா? எதை நினைச்சு இவங்க ஒரு விஷயம் தொடங்கினாங்களோ, எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணாங்களோ அதெல்லாம் பூர்த்தி ஆகும். மீனராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் திருமண வைபவங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க, புதிய வேற ஃபீல்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஸோ தன்னுடைய ப்ரொஃபஷனை கரியரையே மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியான ஒரு சில முடிவுகள்லாம் தாராளமாக இந்த வருடம் மேற்கொள்ளலாம். லோன் வாங்கி அவங்க செய்கிற பிஸ்னஸ் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். தன் சுய புக்தி, சுய வேலையில், சுய திறனில் கொண்டு வர பிஸ்னஸாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ரொம்ப வருஷமா, ரொம்ப மாதங்கள்லாம் நான் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற போது அந்த கம்ப்ளீஷன் இந்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டாரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். கடைசி ராசியான மீனம் அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்கு? ஸோ மீன ராசி பெண்கள் இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுக்கான ஒரு ஆண்டா இருக்கும், கை கூடுறதுக்கான ஒரு ஆண்டா இருக்கும். ஸோ எதை நினைச்சு இவங்க ஒரு விஷயம் தொடங்கினாங்களோ, எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணாங்களோ அதெல்லாம் பூர்த்தி ஆகும். நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு இனிஷியல் சக்ஸஸ் ஆகுது இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைச்சி தீரும் அப்படின்னு. மீனம் ராசி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை, இந்த சுப காரியங்களா இருக்கட்டும், திருமணம், இந்த மாதிரியான விஷயங்களை என்ன எதிர்பார்க்கலாம், என்ன கிடைக்கும்? வீட்டில் முக்கியமான அங்கத்தினருக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது என்னன்னா ஏஜ் அட்டன் பண்றது, புனித நீர், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது சில பேர் மந்திர ஸ்லோகங்கள் கற்றுக்கொள்வது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், குருவிடம் ஏதாச்சும் திறன்கள், ஏதாச்சும் ஒரு திறமைகளை வெளிப்படுத்தும் போது ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள், இதெல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் திருமண வைபவங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு திருமணம் நடத்துகிற விஷயம் மட்டும் சுப நிகழ்ச்சியில் கொஞ்சம் கவனமாக செயல்படும். கொஞ்சம் இல்லாட்ட இந்த வருடம் தள்ளி போட்டு அடுத்த வருடம் செய்வதும் சிறப்பாக இருக்கும். இது பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு நம்ம எடுக்கல, பெண்களுக்காக விஷயம். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சொற்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, ஏதாச்சும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அங்க அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சியாக அது செலிப்ரேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே மீனம் ராசி பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல வேலை மாற்றம் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதை பண்ணலாமா மேம்? ஸோ மீன ராசி பெண்கள் இந்த வருடம் வேலை மாற்றம் தாராளமா பண்ணலாம். அதுவும் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க, புதிய வேற ஃபீல்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஸோ தன்னுடைய ப்ரொஃபஷனை கரியரையே மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியான ஒரு சில முடிவுகள்லாம் தாராளமாக இந்த வருடம் மேற்கொள்ளலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஜீரோலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லது தான், அதுவும் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால ஸோ அது மாதிரியான விஷயங்களையும் தாராளமாக மேற்கொள்ளலாம். மீனம் ராசி பெண்கள் ஆண்டர்பிரனரா இருக்காங்க, ஏற்கனவே அவங்களோட பிசினஸ்ல ஒரு growth கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இவங்களுக்கு புதிய பிசினஸ் துவக்கத்தில் கொஞ்சம் இதாக தான் ஆகும், கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். கடன் வாங்கி பிசினஸ் தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. தன் படிப்பை வைத்து கடன் வாங்குவாங்க, தன் படிப்பை வச்சு லோன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த லோன் வாங்கி அவங்க செய்யற பிசினஸ் சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். தன் சுய புக்தி, சுய வேலையில், சுய திறனில் கொண்டு வர பிசினஸா இருந்தால் சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டத்தை முழுமையாக நம்பி பிசினஸ் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மீனம் ராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்கா மேம்? எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ்?
ஸோ மீன ராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் 100% இருக்கு, அது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமா ரொம்ப மாதங்களா நான் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற போது அந்த கம்ப்ளீஷன் இந்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னோட பிஸ்னஸை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னுடைய வேலை வந்து நான் ஒரு கண்ட்ரி இல்லாமல் நிறைய கண்ட்ரி போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கான இனிஷியேஷன் இந்த வருடம் எடுக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மீனம் ராசி பெண்கள் வந்து கல்வி ரீதியா இந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம். 10th 12th பாஸ் மார்க்கா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய உயர்கல்வியா இருக்கலாம், எப்படி இருக்கும்? மீனராசி பெண்கள் வந்து கல்வியில் வந்து முதன்மை வாங்கணும் ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாங்க. மார்க் பெஸ்ட்டாக வாங்கணும், அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் கண்டிப்பாக அவங்க அதில் வந்து அவங்க நினைக்கக்கூடிய பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பெண்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்வியில் வந்து ஏதாச்சும் ஒரு துறையில் ரொம்ப ஸ்பெஷலான மார்க் வாங்கியிருப்பாங்க. தலைமை எல்லாருமே அவங்க வந்து ஸ்பெஷலாக பாராட்டக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த தடவை வந்து கல்வியில் சிறந்தவர்களும் சிறப்புடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களில் யாராச்சும் ஒருத்தர் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நண்பருடன் சேர்ந்து மீனராசிக்காரர்கள் சிறந்த முறையில் கல்வியில் சிறப்பார்கள் அப்படிங்கிறது. மீனம் ராசி பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? ஸோ மீன ராசி பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கும். ஃபைனலி ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு என்னுடைய குடும்பத்துல. ஏன்னா இவங்க நிறைய மனதால காயப்பட்டிருப்பாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களால, அவங்களுடைய கணவரால. அதுக்கெல்லாம் ஒரு மருந்து போடக்கூடிய அளவுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க செல்ஃப் ரெக்கவரி ஆவாங்க. தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும் போது அப்போ ஒரு ஒரு அமைதியான சூழலும் சரி, ஒரு நிம்மதியும் சரி அந்த குடும்பத்துல நிலவும். அப்போ நிறைய விஷயங்கள் ரெக்ரெட் பண்ணுவாங்க மற்றவங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ குடும்ப உறுப்பினர்கள் அதெல்லாம் ரெக்ரெட் பண்ணுவாங்க. மீனம் ராசி பெண்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குறையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடங்கள் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரி கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் உள்ள லாபத்தை வைத்தும் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுடைய வருமானம் ஓரளவு திருப்திகரமான வருமானமாக உருவாகும், அதை வைத்து கடன் அடைப்பார்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். மீனம் ராசி பெண்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கலாமா? மீனராசி பெண்கள் சொத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், அது கூட போராட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. சொத்து பிரச்சனையால அவங்க சொத்தை இழக்கக்கூடிய தருவாயில நின்னாலும் சரி, இல்லை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டீல் முடியாம இருந்தாலும் சரி, பரவாயில்லன்னு போக விடுறதா நல்லது. ஏன்னா இதுல போனா கூட யூனிவர்ஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதனால இதையே ரொம்ப எடுத்து பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. மீனம் ராசியில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுமா? வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்குது. மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வயதானவர்கள் வந்து நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் அவமானங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து அந்த அவமானம் உடல் ஆரோக்கியத்தினால் இவங்க வந்து ரொம்ப யார்கிட்டையும் அவ்வளோ ரொம்ப ஓவராக அட்டாச்ட் ஆக வேண்டாம். பெண்கள் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் பெண்களுடன் ரொம்ப ஐக்கியமாகுங்க. அதாவது ஒரு வயதானவர்கள் தன்னுடைய மகனை விட மகள்களை நம்புவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மீனம் ராசி பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நிறைய விதத்துல நிறைய விதமான நல்ல பயன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்குமே வந்து எங்களுடைய ஒரு விஷஸா இருக்கு. இவ்வளோ நேரம் இவ்வளோ தகவல்களையுமே உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஜெயந்தி ரவி மேம், ரொம்ப நன்றி சாரா மேம்.